2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியிலே வர்றாரு. அதனால் இது வந்து ஜென்ம சனின்னு சொல்லுவோம். ஸோ 7.5 சனியில் வந்து 2வது பாகத்தில் இருக்கீங்க. ஸோ ஜென்ம சனிங்கிறது வந்து ஒரு டெஸ்டிங் பேஸ் தான். ஸோ இந்த டெஸ்டிங் பேஸில் என்ன இருக்குன்னா, வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்கள் வந்து கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் வந்து இருக்க போது. இது வந்து ஒரு முதல் 6 மாதத்துக்கு இந்த டெஸ்டிங் பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எந்த விஷயமா இருந்தாலுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணுறது நல்லது. வேலை பார்க்குற இடத்துல வந்து அவங்கள வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்கும். ஸோ அதிகமாக நீங்கள் ஏதாவது பேசுனீங்க இல்லை சண்டை போட்டிங்கனாக்கா ஜாப் லாஸ் ஆயிடலாம். ஸோ அது வந்து ஜாப் லாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பண பிரச்சனைலையும் கொடுத்துரும், அப்புறம் கடன் பிரச்சனைலையும் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் வேலையை வந்து தக்க வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பணத்தையும் நல்லா சேர்த்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து இந்த முதல் 6 மாதம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக போனால் கூட அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் இருக்கு இல்லையா, அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து குரு பயிற்சி ஆகிடும். ஸோ ஜூலைலேருந்து அதுக்குரிய பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு என்ன நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்மசனிலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா குரு வந்து சாதகமான ஒரு 5ஆம் வீட்டில் இருக்குது, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்துடுவார். குருவோட பார்வை வந்து உங்களுடைய ராசியின் மீதும் ராசியின் மீது சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் மீதும் படுவதால் ஜென்மசனியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்லாம் கம்ப்ளீட்டாக விளையிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல் 6 மாதத்தை ஓடிட்டாங்கன்னா அவங்க வந்து 2வது 6 மாதம் ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஏற்கனவே வந்து இந்த ஃபஸ்ட் 6 மாதத்தில் அவங்களுக்கு வந்து வேலை போயிருந்தால் புதுசாக இன்னொரு ஜாப் கிடச்சிரும். இல்லை மேனேஜர் ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருந்தாருன்னா மேனேஜரோட அட்ஜஸ்ட் ஆகி ஒரு மாதிரி செட்டில் ஆகி நீங்கள் வந்து கரியரில் வந்து மறுபடியும் டேக் ஆஃப் ஆகி போக ஆரம்பிச்சிருங்க. ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களும் இந்த வருஷம் முழுவதுமே வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க, அதுவும் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த வருஷம் ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா என்ன தான் வந்து சனி வக்கரமானாலோ இல்லை குரு பகவானோட பார்வை வந்தால் கூட ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி அதாவது குயிக்காக பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜென்மசனியில் வந்து பிரச்சனைகள் கொடுத்துரும். சனி பகவான் வந்து ஜென்மத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் ஸ்லோ டவுன் ஆக்கிடும். ஸோ குயிக்காக பணம் வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா அது பெரிய லாஸாக போய் கொண்டு போய் வந்து முடிஞ்சிடும். அதுவும் நவம்பர் டிசம்பர் மாதத்துலாம் பெரிய லாஸாகவே வந்துடும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே நடத்திட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன், இல்லை வந்து ஃபாரின் கண்ட்ரியில் போய் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன்னு ட்ரை பண்ணிங்கன்னா அதெல்லாம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வருஷமாக தான் இருக்குது. ஸோ மற்ற விஷயத்தில் இருக்கவங்களாம் வேலை பார்க்குறவங்க இல்லை ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கெல்லாம் இருக்க நல்ல ரிலீஃப் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மீனராசிக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. ஸோ முதல் 6 மாதம் வந்து இவங்களுக்கு வந்து டஃப்பாக இருந்தால் கூட 2வது 6 மாதத்தில் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கிறத கண்டிப்பாக சொல்லலாம்.